ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் வந்து ஒரு 50 வாட்ஸ் உள்ள எல்இடி டிவி 30 நாளைக்கு ஒன்றா எவ்வளோ யூனிட் எடுக்குன்னு இந்த வீடியோ மூலம் பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். யூனிட் கால்குலேஷன், அதாவது நேம் ஆஃப் அப்ளையன்ஸ் வந்து எல்இடி டிவி, பவர் கன்சப்ஷன் வந்து 50 வாட்ஸு, குவாலிட்டி வந்து 1, எக்யூப்மெண்ட் யூஸ் ஃபார் ஹவர்ஸ் பை டே வந்து 11 மணி நேரம் ஒரு வீட்டில் ஓடுது 50 வாட்ஸ் உள்ள எல்இடி டிவி. இப்போ வந்து நம்ம வாட்ஸை வந்து கிலோ வாட்ஸாக மாற்றணும். அப்போ எக்ஸாம்பிள் வந்து 50 வாட்ஸு பை 1000 ஈக்குவல் டு இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா 0.05 கிலோ வாட்ஸ் ஹவர்ஸ் கிடச்சிரும். அப்போ இந்த ஹவர்ஸ் இந்த கிலோ வாட்ஸையும் நம்ம இந்த எவ்வளோ நேரம் ஓடுது 11 மணி நேரத்தையும் பெருக்குனா நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்குள்ள யூனிட் கிடச்சிரும். அதான் இங்கே எழுதியிருக்கிறேன். ஹவர்ஸையும் கிலோ வாட்ஸையும் பெருக்கினா நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு நாளைக்குள்ள யூனிட் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து 0.5 இன்ட்டு 11 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 0.55 கிலோ வாட்ஸ் ஹவர்ஸ். அதாவது 50 வாட்ஸ் உள்ள எல்இடி டிவி வந்து 11 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஓடுச்சுன்னா 0.55 யூனிட் கிடைக்கும். இந்த 0.55 யூனிட்டை வந்து 30ஆல் பெருக்குனா நமக்கு கிடைக்கக்கூடியது 1 மந்த் உள்ள யூனிட் ஆகும். அதாவது ஒரு மாதத்துக்கு 30 நாள்னா இந்த 0.55 இன்ட்டு 30ஆல் பெருக்குனா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது யூனிட்டு. அதான் எக்ஸாம்பிள் வந்து 0.55 இன்ட்டு இந்த 30ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 16.5 யூனிட்டு. அதாவது 17 யூனிட் 5.5க்கு மேலே 6, 7 வந்துச்சுன்னா ஒன்று சேர்த்திக்கணும். அப்போ 17 யூனிட்டு. அப்போ 50 வாட்ஸ் உள்ள எல்இடி டிவி ஆனது 1 மந்த்துக்கு 16.5 யூனிட்டு எடுக்கும். இதே மாதிரி மற்ற எக்யூப்மெண்ட்டுக்கும் போட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் 50 வாட்ஸ் உள்ள எல்இடி டிவி உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இந்த வீடியோ லாஸ்ட் லைனில் நினச்சிருக்கேன், பார்த்துக்குங்க.